ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது மேக்கிங் ஷார்ட் ஸ்பீச்சஸ்ங்கிற டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல வெல்கம் ஸ்பீச் அண்ட் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி ரெண்டு வகையான டாபிக்ஸ் இருக்குது. வெல்கம் ஸ்பீச்சை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். வாட் ஆஃப் தேங்க்ஸ்ங்கிற டாபிக்கை அதை நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேக்கிங் ஷார்ட் ஸ்பீச்சஸ்ங்கிறது எதுல அடங்கியிருக்கு அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் 2ல, அதாவது செமஸ்டர் 2ல இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து அடங்கி இருக்குது. ஸோ இப்போதான் நீங்க முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்க நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். இது ஒரு தியரி மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் லிசன் பண்ணி கேளுங்க. இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில உள்ளதெல்லாம் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதை வந்து நீங்க எக்ஸாம் ரீதியா மட்டும் எடுத்துக்க வேணாம். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஒர்க், ஏதாவது இடத்துல ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல காலேஜ்ல ஏதோ காம்படிஷன் ஏதோ ஈவென்ட் நடக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெல்கம் ஸ்பீச் எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வெல்கம் ஸ்பீச் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இந்த கிளாஸ் நீங்க கவனிச்சா மட்டும்தான் அன்னைக்கு உங்களால ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். வெல்கம் ஸ்பீச் வந்து எந்த இடத்துல வந்து அவங்க கொண்டு வருவாங்க, எந்த இடத்துல வந்து இதை பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா வந்து ஏதாவது ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணும்போதோ ஆர் அக்கேஷன் தட் ரெக்வர்ஸ் அ ஃபார்மல் ஓப்பனிங், எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இஸ் லைக் ஆனுவல் டே, ஏதாச்சும் ஒரு ஆண்டு விழாவா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷனா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு ஈவெண்டா இருக்கட்டும், காலேஜ் ஸ்கூல்ஸ் எதுவா வேணா இருக்கட்டும், இல்ல நீங்க நீங்களுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாவா இருக்கட்டும், அந்த இடத்துல ஸ்டார்டிங்ல சொல்ல போற ஒரு டாபிக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் ஸ்பீச். ஸ்டார்டிங்ல சொல்ல போற பார்ட், அந்த ஒரு பாட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் ஸ்பீச்ங்கிற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒர்க் ஷாப்பா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்ல ஓபன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீச் தான் வந்து வெல்கம் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்டார்டிங்ல முத கொடுக்க போறிய ஒரு கண்டென்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் ஸ்பீச். ஓப்பனிங் இல்ல அப்படின்னா பினிஷிங் வேஸ்ட் சொல்லுவாங்கல்ல. அந்த ஃபங்க்ஷன் 1 hour நடக்க போகுது, ஒரு ஃபங்க்ஷன் 1 hour நடக்க போகுது அப்படின்னா அந்த 1 hourல பிகினிங்ல சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் ஸ்பீச். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்பீச்சை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம அந்த வெல்கம் ஸ்பீச் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக போகும். ஸோ அந்த வெல்கம் ஸ்பீச்ங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ கவனமா இந்த கிளாஸை கவனிங்க. So how will you structure a welcome speech? Here is the sequence that you should adopt. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா வெல்கம் ஸ்பீச்ல பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உள்ள போய் நீ ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறீங்க அப்படின்னா கிரீட் எவ்ரிபடி. கிரீட்னா என்ன அப்படின்னா பீரியட் ஆஃப் டைம் பொறுத்த வரைக்கும் இப்போ மார்னிங் செக்ஷன்ல ஒரு வெல்கம் ஸ்பீச் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா மார்னிங் செக்ஷன் அப்படின்னா குட் மார்னிங் அப்படி சொல்லணும். இல்ல ஒரு ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடக்குது அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன் அப்படி சொல்லணும். இல்ல ஈவினிங் செக்ஷன் நடக்குது அப்படின்னா குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிதான் வந்து அந்த வெல்கம் ஸ்பீச்சை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நம்பர் 1 பாயிண்ட், கிரீட் எவ்ரிபடி. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கெஸ்ட் இன்வைட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்டை வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெல்கம் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்க பேரையும் சொல்லி நீங்க அவங்கள வெல்கம் பண்ணணும். செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கெஸ்டையும் வெல்கம் பண்ணிடணும். வெல்கம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய நேம் ஆஃப் த ஈவெண்ட், இப்ப நம்ம எந்த ஈவெண்ட்டுக்காண்டி நம்ம வெல்கம் பண்ணிக்கோமோ அந்த ஈவெண்ட் பேரை வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் அக்கேஷன், எந்த சுச்சுவேஷன் நடக்குதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் இந்த ப்ரோக்ராம இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஹோஸ்ட், அவங்களையும் வந்து நம்ம வெல்கம் பண்ணி அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். இதுதான் வந்து 3வது ஸ்டெப். 4வது விஷயம், இந்த ஈவெண்ட்டை ரன் பண்ணுவாங்கல்ல, அதாவது ஒரு காலேஜ் வச்சுக்கோங்க, இந்த காலேஜுக்கு வந்து சேர்மன் இருப்பாங்க, இல்ல பிரின்சிபல் இருப்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் யாரு அப்படின்னா இப்ப இந்த ஈவெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் யாரு, அந்த காலேஜுடைய ஃபவுண்டரா இருக்கட்டும், இல்ல அந்த காலேஜுடைய பிரின்சிபல் இருக்கட்டும், இல்ல சேர்மன் இருக்கட்டும், அவங்க தானே இந்த ஈவெண்ட் நடத்துறாங்க. ஸோ அவங்கள பத்தி என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் பத்தி கொஞ்சம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம் நடக்குன்னு வச்சுக்கல.
அப்ப அந்த உங்க காலேஜ் வந்து இப்போ ஒரு 100 ஆண்டுகள் கடந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 100 ஆண்டுகளாக இந்த காலேஜ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த 100 ஆண்டுகளுக்குள்ள வந்து எத்தனையோ சக்சஸ் வந்து உங்க காலேஜ் பண்ணியிருக்கும். அந்த சக்சஸ் வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷனா வந்து குடுக்கும்போது, வெளியில இருந்து வந்திருக்க கெஸ்ட்டுக்கு உங்க காலேஜ பத்தி ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல வந்து உங்க காலேஜ பத்தி தெரியப்படுத்துற அளவுக்கு நீங்க குடுக்குற வெல்கம் ஸ்பீச் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்க காலேஜோட சேர்மன் பத்தியோ, இல்ல உங்க காலேஜ பத்தியோ குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்கனைசேஷன் த ஃபவுண்டர். அதான் அந்த காலேஜோடைய ஃபவுண்டர். யார் இந்த காலேஜை வந்து தோற்றுவித்தாரோ, யார் இந்த காலேஜை வந்து உருவாக்குனாரோ, அவங்கள பத்தி நீங்க கொஞ்சம் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா சுருக்கமான ஒரு முன்னுரையா வந்து உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் 4 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் கிரீட் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து, அந்த கெஸ்ட்ட ஃபுல்லா நீங்க இன்வைட் பண்ணணும். அவங்கள வெல்கம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, அந்த எந்த எந்த ஈவென்ட்க்காக நீங்க வந்திருக்கீங்கிறத நேம மென்ஷன் பண்ணணும். அவங்க எல்லாருக்கும் வந்து வந்ததுக்காண்டி தேங்க்ஸ் சொல்லணும். 4வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து, அந்த பர்டிகுலர் ஈவென்டுடைய ஹெட், அந்த பர்டிகுலர் காலேஜுடைய ஹெட், அந்த காலேஜை பத்தி கொஞ்சம் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். இதுதான் 4வது ஸ்டெப். அண்ட் 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்ட்ரோடியூஸ் த அக்கேஷன். அந்த நடக்கக்கூடிய அக்கேஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். என்ன ஒரு இது காரணத்துக்காண்டி இந்த ஈவென்ட் நடக்குதுங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அண்ட் 6th ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இன்ட்ரோடியூஸ் த சீஃப் கெஸ்ட். இவங்களாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு ஆளை கூப்பிட்டுருப்பீங்க. அவங்கள தான் நம்ம சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்கள பத்தி லாஸ்டா, அதாவது 6வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அண்ட் 7th பாத்தீங்க அப்படின்னா, கன்க்ளூட் வித் த ரிமார்க் தட் மேக்ஸ் எவ்ரிபடி ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் லுக் ஃபார்வர்ட் டு வாட் இஸ் இன் ஸ்டோர். ஸோ முடிக்கும் போது இப்ப நீங்க வெல்கம் ஸ்பீச்சை முடிக்க போறீங்க. அதுதான் வந்து 7வது பாயிண்ட். முடிக்கும் போது கன்க்ளூட் ஏனாதானமா முடிச்சிடக்கூடாது. அழகா வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த முடிவை பார்த்த உடனே ரசிக்கணும். அவங்க வந்து அதை கம்ஃபர்டபுளா உணரணும். இந்த 1 மணி நேரம் நடக்க போற இந்த 1 ஹவர் அல்ல 2 ஹவர் நடக்க போற இந்த ஃபங்க்ஷன்ல இதைத்தான் நம்ம பார்க்க போறோம்ங்கிறது வந்து வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸா இருக்கட்டும், கெஸ்டா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த வெல்கம் ஸ்பீச்சை வந்து உங்க வெல்கம் ஸ்பீச்சை கேட்ட உடனே வந்து அவங்க அந்த 1 ஹவர் 2 ஹவர் என்ன நடக்க போகுதுங்கிறது புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய கன்க்ளூஷன் வந்து இருக்கணும். இந்த 7 ஸ்டெப்பை தான் வந்து நீங்க வெல்கம் ஸ்பீச் பண்ணும்போது ஃபாலோ பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கைடன்ஸ். A few tips that you could follow while preparing a welcome speech. The first one பாத்தீங்கன்னா பிரேவிட்டி. பிரேவிட்டி அப்படின்னா வந்து ஷார்ட் அப்படி சொல்லுவாங்க. சுருக்கம் அப்படி சொல்லுவாங்க. கீப் இட் ஷார்ட். நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வெல்கம் ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். ரொம்ப லென்த்தா இருக்கக்கூடாது. ரொம்ப சின்னதா இருக்கணும். ரொம்ப லென்த்தா பக்கம் பக்கமா எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது. மேக்சிமம் 3 நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்பீச் வந்து முடிச்சிருக்கணும். 3 நிமிஷத்தை தாண்டி வெல்கம் ஸ்பீச் போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த 3 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க வெல்கம் ஸ்பீச்சை கட்டாயமாக முடிக்கணும். அதுக்கேத்த மாதிரி நீங்க அதை எழுதி வச்சிருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். இதுதான் வந்து பிரேவிட்டி. அண்ட் செகண்ட் பாருங்க, prepare a list of names and designation of people who have to be welcomed. ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணணும். என்ன லிஸ்ட் அப்படின்னா வந்து யாரெல்லாம் நீங்க வந்து வெல்கம் பண்ண போறீங்க, அவங்களோட நேமு, அவங்களோட டெசிக்னேஷன், அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அதெல்லாம் வந்து நீங்க ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும். யாரெல்லாம் வந்து நீங்க எந்தெந்த ஆர்டர்ல வெல்கம் பண்ண போறீங்கிறதும் நீங்க எழுதி வச்சுக்கணும். மேக் அ லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் டு பி தேங்க்ட் அண்ட் வெல்கம்டு. யாரெல்லாம் வந்து வெல்கம் பண்ணி தேங்க் பண்ணணுமோ அந்த லிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள், அந்த லிஸ்ட், அந்த குரூப் ஆஃப் பீப்புளுடைய லிஸ்ட் ஃபுல்லா நீங்க கையில வச்சிருக்கணும். அதை வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்க போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வெல்கம் ஸ்பீச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அடுத்தோடு பாத்தீங்க அப்படின்னா, பிராக்டிஸ் ப்ரொனன்சியேஷன் த நேம்ஸ் ஆஃப் கெஸ்ட்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் பிளேசஸ் தட் யூ நாட் ஃபேமிலியர் வித். அவங்களுடைய நேம்ஸ், சில பேருடைய கெஸ்டோடைய நேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். நீங்க ஸ்டேஜ்ல போயிட்டு உங்க நேமை தப்பா படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கெஸ்ட்டுக்கும் சரி, அதை கேட்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் சரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் வந்து உங்க மேல கிரியேட் ஆகும். நம்ம காலேஜ் பேரையோ இல்ல நம்ம காலேஜோடைய அந்த சுத்தி உள்ள சரௌண்டிங்கே வந்து பாதிக்கும். சரிங்களா? அதனால வந்து யார் எந்தெந்த கெஸ்ட்லாம் இன்வைட் பண்றீங்களோ அவங்க கெஸ்டோடைய நேம்லாம் வந்து நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஒரு 1க்கு ஒரு 10 டைம் வந்து பிராக்டிஸ் பண்ணி அந்த நேமை பிராக்டிஸ் எடுத்துக்கணும். அண்டு ஒரு பிளேசஸ், அவங்க வந்திருக்க பிளேஸ், சில சில பேருடைய ஊர் கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்ற டிஃபரன்ஸா இருக்கும். கொஞ்சம் வாய்கள் வந்து அந்த வார்த்தைகள் வராது. அதெல்லாம் வந்து 1க்கு ஒரு 10 டைம் வந்து பாத்தீங்கன்னா அதை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அவங்களோட நேம், அவங்க ஒர்க் பண்ற ஏரியா, அந்த ஆர்கனைசேஷன் பிளேசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் 4th பாத்தீங்க அப்படின்னா, introduce the event and highlights its significance both for the organizers
அண்ட் தோஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இப்ப நடக்கக்கூடிய எந்த ஈவெண்ட் வந்து நீங்க நடத்த போறீங்களோ அந்த ஈவெண்ட்டை நம்ம எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அதுல எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும், ஆர்கனைசேஷன் எந்தெந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த ப்ரோக்ராமா ஆர்கனைஸ் பண்றவங்க அவங்க எல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லணுமோ அதெல்லாம் வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். யாரெல்லாம் இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா, இல்ல கேர்ள்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, பாய்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா, இல்ல ஒன்லி டீச்சர்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா. ஸோ என்னென்ன யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களோ அவங்க எல்லாரும் அதை வந்து தெளிவாக நீங்க எப்படி இன்ட்ரோடக்ஷன் ஒரு இன்டர்வியூ பண்ணணுங்கிறத வந்து நீங்க எழுதி வச்சுக்கணும் இந்த வெல்கம் ஸ்பீச்ல. அண்ட் 5 பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் த சீஃப் கெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். அஞ்சாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு என்ன எப்படி நீங்க தயார் பண்ணுவீங்க. முக்கியமான ஒரு ஆள் எல்லா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து பல கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தாலும் முக்கியமான ஒரு கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணியிருப்பீங்க. அவங்கள பத்தி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் இன்னும் ஸ்பெஷலா சில பேர் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. அவங்கள நீங்க எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்கிறதையும் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் 6 பாத்தீங்க அப்படின்னா தேங்க் த ஆர்கனைசர்ஸ், ஸ்பான்சர்ஸ் அண்ட் அதர் அண்ட் வெல்கம் ஆல். எப்படி வந்து நீங்க ஆர்கனைசருக்கு தேங்க் பண்ணுவீங்க அண்ட் ஸ்பான்சர்ஸ் அந்த ஈவெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் மீட்டிங் ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ வடை கொடுத்தாலுமே வந்து அது ஸ்பான்சர் தான். ஏதோ கடை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பேரையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க எல்லாரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெல்கம் பண்ணணும். அண்ட் சில சமயம் என்ன பண்ணா நம்முடைய கேர்லஸ்ல வந்து சில பேர் வந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து லாஸ்ட்ல வந்து வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்லி நீங்க முடிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட பேர்களும் வந்து கவர் ஆகும். இது நம்பர் 6 பாயிண்ட். அண்ட் 7th பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் redundancy லைக் ஒன் அண்ட் ஆல் present here on my own behalf. ஸோ இந்த redundancy அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்றது. ஒன் அண்ட் ஆல் அப்படி சொல்லுவாங்க. சில வேர்ட்ஸ் இப்போ பிரேசஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ இந்த ஒரே பிரேசஸை வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் 8th பாருங்க, do not use too many adjectives. For example, it is a great privilege to have amidst us the superstar of the ceremony, the shining and dazzling and ever bright Mr. மணிமாறன். ஸோ சில பேருக்கு வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அடுக்கிட்டே போகும். அப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, ஒரு நவுனை குவாலிஃபை பண்றது அப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறத நம்ம கிராமர் பார்த்துருக்குறோம். ஒரு ஆளை பத்தி எக்ஸ்ட்ரா சில அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி அவங்கள வர்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணிக்க, ஒரு காமெடி ஆக்டர் வந்து இன்வைட் பண்ணிக்கன்னு வச்சுக்கலாம். வேர்ல்டுலயே வந்து பெஸ்ட் காமெடியன், அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் இவங்கள அடிச்சுக்க யாருமே இல்லை, இந்த மாதிரி வந்து சில அப்ஜெக்டிவ் ஆட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அது அவங்கள ஓட்டுற மாதிரி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்னு சொல்லிட்டா ஒரு அப்ஜெக்டிவ் சொன்னீங்க பரவாயில்ல, அவங்கள ரொம்ப வர்ணிச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆளை கலாய்க்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ நீங்க என்னதான் நீங்க நீங்க மனசார வந்து அவங்கள வர்ணிச்சு சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா கேட்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது அவங்கள கலாய்க்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், it is a great privilege to have amidst us the superstar of the Germany, the shining and dazzling and ever bright Mr. மணிமாறன். இப்போ மணிமாறன்ங்கிற ஒரு கெஸ்ட்டை பற்றி இன்வைட் பண்ணும்போது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார், இந்த ஜெர்மனிக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார்ங்கிறது யார், நம்ம ரஜினின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கெஸ்ட்டை பற்றி சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு சிரிப்பை உருவாக்கிட்டு இருக்குல்ல, அப்ப அது அவங்களை ஓட்டுற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் ஆட் பண்ணி நீங்க பேச தேவையில்லை. இந்த 8 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெல்கம் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு செய்யக்கூடிய டிப்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா அந்த 8 பாயிண்ட்ஸையும் முன்னாடி சொன்ன 7 பாயிண்ட்ஸையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை நீங்க வெல்கம் ஸ்பீச் பண்றதுக்கு முன்னாடி இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த வெல்கம் ஸ்பீச், இந்த 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பண்ணக்கூடிய வெல்கம் ஸ்பீச் வந்து பார்த்தா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்கறதுக்கு நீங்க நடத்தக்கூடிய ஈவெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் வெல்கமிங். வெல்கம் பண்றதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எ வார்ம் வெல்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம், ஹார்ட்லி வெல்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம், கார்டியல் வெல்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம், டிலைட்டட் டு வெல்கம். ஸோ இந்த ஒரு 4 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நீங்க எது வேணாலும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 தான் யூஸ் பண்ணணுமா சார் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது வேர்ட்ஸ் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண வெல்கம் முதல்ல கிரீட் பண்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க வெல்கம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And then we are honored with the presence of
A long pending desire has been fulfilled today with the presence of Mr. particular so and so யார் வேணா இருக்கலாம். In our midst, I welcome you, sir. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் பிரேசஸ் யூஸ் பண்ணி நீங்க வெல்கம் ஸ்பீச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் ஸ்பீச் எப்படி நீங்க பண்ண ஒரு ஈவெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு கிளாஸ் நீங்க தெளிவா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இது தியரி தான், இது இஸ் நாட் அ கிராமர் போர்டு யூஸ் பண்ணி சொல்றது. ஸோ தியரிங்கிறத நீங்க பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க இது வரைக்கும் மைண்ட்ல கேதர் ஆயிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இனிமே நீங்க வெல்கம் ஸ்பீச் பண்ண போகும்போது இந்த இந்த லெசனை இன்னைக்கு நடத்தின கிளாஸை தெளிவா கவனிச்சிருந்தாலே போதும். உங்களுடைய ஃபியூச்சர்லயும் சரி, நீங்க கரண்ட் சுச்சுவேஷன்லயும் சரி, இதை வெல்கம் ஸ்பீச் பண்ண போறீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ங்கிற டாபிக் வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ்னா என்ன, அந்த ஃபங்க்ஷனுடைய முடிவுல பண்ணக்கூடிய ஒரு டாபிக், ஒரு ஒரு சீன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்திய இந்த கிளாஸ் பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஏதாச்சும் நிறைய விலைகள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். கண்டிப்பா வந்து உங்க கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து நீங்க போட்ட எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். யாருடைய கமெண்டையும் நான் ஸ்கிப் பண்ணதில்லை, எதுவும் பண்ணதில்லை. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க நம்ம இந்த வீடியோ கீழே நீங்க பதில் சொல்றீங்க, நீங்க கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை வந்து நம்ம சேனல்ல வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு உருவாகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய கிளாஸஸ் எடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இல்லாம நம்ம சேனல் கிடையாது. அதனால வந்து கீப் சப்போர்ட்டர்ஸ், எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லாஸ்ட் கடைசி வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. ஸோ இப்போ நீங்க காலேஜ் முடிச்சுட்டு சார் நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சேனல் யூஸ் இல்லை சார் அப்படின்னு நினைக்கவே வேணாம். இந்த சேனல் நம்ம எஜுகேஷன் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண போறது கிடையாது. எஜுகேஷன் பிளஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, எஜுகேஷன் மட்டும் இல்லாம டிராவலிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் முக்கியமான இந்த இன்றைய காலகட்டத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவை, எல்லாத்தையும் தான் நம்ம இந்த சேனலை கவர் பண்ண போறோம், கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து நீங்க சப்ஸ்கிரைபர்ஸா இருக்க நீங்க நீங்க படிச்சு முடிச்சுட்டு போனாலுமே உங்களுடைய லைஃபுக்கு யூஸ் ஆகக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனல்ல போடுவோம். ஸோ அதனால வந்து சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபர்ஸா இருங்க. கடைசி வரைக்கும் லைஃப் லாங் சப்ஸ்கிரைபர்ஸா இருங்க. உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜூனியர்ஸையும் வந்து ரெஃபர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆஃப் தேங்க்ஸ்ங்கிற டாபிக்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.